திருப்புமுனை திரைப்படங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் உன்னால் முடியும் தம்பி. கே. பாலச்சந்தர் என்ற குருவின் ஆசீர்வாதத்தோடு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல் நடித்த படம் உன்னால் முடியும் தம்பி 1988ஆம் ஆண்டில் வந்து ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியது. இளைஞர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை வேண்டும், அப்போதுதான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சீர் செய்ய முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம்தான் உன்னால் முடியும் தம்பி. இந்த திரைப்படத்தை கே. பாலச்சந்தர் இயக்கியிருந்தார். தெலுங்கிலும் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது. அங்கு கமலஹாசன் பாத்திரத்தில் சிரஞ்சீவியும் சீதா பாத்திரத்தில் சோபனாவும் நடித்திருந்தனர். படத்தில் கமலஹாசனின் பாத்திரம் நான்கு நிலைகளில் படைக்கப்பட்டிருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாத மேட்டுக்கோடி இளைஞன், சமையல்கார கிழவரால் பாதிக்கப்பட்டு சமுதாய சீர்கேடுகள் மீது கோபம் கொண்ட இளைஞன், சமூகத்தின் மீது தன்னைப் போலவே கோபம் கொண்ட ஒரு பெண்ணின் மீது காதல் வயப்படும் இளைஞன், அப்பாவின் மீது கோபம் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி சமுதாயத்தை திருத்தும் இளைஞன் என்று அவருடைய பாத்திரம் 4 வகையில் படைக்கப்பட்டிருந்தது. கமலின் பாத்திரம் 4 விதத்திலும் தன்னுடைய கதாபாத்திரத்தை அப்படியே தூக்கி நிறுத்தியிருந்தார் கமல்ஹாசன். அந்த அளவுக்கு அந்த பாத்திரமாகவே மாறி நம் கண்முன் தோன்றினார். அதற்கு காரணம் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர். பொதுவாக காதலுக்கு முக்கியத்துவம் இல்லாத சமூகம் சார்ந்த படங்களில் கதாநாயகிக்கு பெரும்பாலும் நல்ல கதாபாத்திரங்கள் அமையாது. அப்படியே காதல் காட்சிகள் இருந்தாலும் 2-3 காட்சிகளுடன் முடிந்து போகும். ஆனால் இந்த படத்தின் கதாநாயகி சீதாவுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைந்திருந்தது. சமூக பிரச்சனைகளுடன் காதலும் முடிச்சு போடப்பட்டு படத்தின் ஊடே இழையோடி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் ரசிக்க வைத்தது. இந்த படத்தில் ஒரு சங்கீத பரம்பரையை பற்றியது என்பதால் இசைக்கு அதிக முக்கியத்துவம் இருந்தது. இளையராஜாவும் அதற்கேற்றாற் போல புகுந்து விளையாடியிருந்தார். கர்நாடக சங்கீத கீர்த்தனங்களும் அதையே மாற்றி அமைத்த ஜனரஞ்சக பாடல்களும் என இசை ராஜாங்கம் நடித்து இருந்தார் இளையராஜா. இந்த திரை காவியத்தில் இடம்பெற்ற அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, மானிட சேவை துரோகமா, புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு, உன்னால் முடியும் தம்பி தம்பி போன்ற பாடல்களில் சமூகத்தின் பால் இளைஞர்கள் கவனத்தை திருப்பும் வண்ணமும், இதழில் கதை எழுதும் நேரம் இது என்கிற காதல் பாடலும், என்ன சமையலோ என்ற சமையல் அறை கலாட்டா பாடலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. திரைக்கு முன் தோன்றியவர்கள் கமல்ஹாசன், ஜெமினி கணேசன், சீதா, மனோரமா, ஜனகராஜ், பிரசாத் பாபு, நாசர், சார்லி, கிருஷ்ணன், தாரணி, கே. எஸ். ஜெயலட்சுமி, விஜயச்சந்திரிகா, பிரேமி, வடிவு, வி. கே. ராமசாமி, டெல்லி கணேஷ். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் முத்துலிங்கம், இளையராஜா, புலமைப்பித்தன், இசை இளையராஜா, இயக்கம் கே. பாலச்சந்தர், ஒளிப்பதிவு ரகுநாத ரெட்டி, படத்தொகுப்பு ஆர். பாஸ்கரன், தயாரிப்பு கவிதாலயா புரொடக்ஷன்ஸ். உன்னால் முடியும் தம்பி படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். சங்கீதத்தை விட, ஏன் கடவுளை விட மனிதாபிமானமே பெரியது என்பதுதான் இந்த படத்தின் அடிநாதம். சங்கீத குடும்பத்தில் பிறந்தவர் பில்ஹாரி மார்த்தாண்டம் பிள்ளை. சங்கீதமே தன்னுடைய மூச்சு, அதை தவிர வேறொன்றும் இல்லை என்ற கொள்கை உடையவர். அதற்கு எதிர்மாறாக மனிதனுக்கு மனிதாபிமானம்தான் முதலில் இருக்க வேண்டிய அடிப்படை குணம். அதற்கு பிறகுதான் இசை, கடவுள் எல்லாம் என்பவர் மார்த்தாண்டம் பிள்ளையின் மகன் கமலஹாசன். இப்படி இருவேறு துருவங்களாக பயணிப்பவர்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்தால் என்னென்ன சிக்கல்கள் வரும் என்பதை யதார்த்தமாக படமாக்கியிருக்கிறார் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். இதில் முக்கியமான விஷயம் பில்ஹாரி மார்த்தாண்டம் பிள்ளையாக நடித்த ஜெமினி கணேசனின் நடிப்பும், அவருடைய மகனாக உதயமூர்த்தி பாத்திரத்தில் நடித்த கமலஹாசனின் நடிப்பும் மிக பிரமாதமாக அமைந்தது. கதையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேட்டுக்குடி அப்பாவின் சம்பிரதாயங்களும் யதார்த்த வாழ்வில் நிலவும் பிரச்சனைகளால் கமல் அடையும் மன உளைச்சலும் சிறப்பாக கையாளப்பட்டிருக்கும். தந்தையின்
வெறுப்புக்கு ஆளாகும் கமல் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறி சமூகத்தின் அடித்தட்டு மக்களிடத்தில் நிலவும் பிரச்சனைகளை அவர்களுக்கு புரிய வைக்க போராடுவார். அதில் வெற்றி பெற்று தன் அப்பாவுக்கும் அதை உணர்த்துவதாக படத்தின் முடிவு இருக்கும். சமூகத்தின் மேட்டுக்குடி மக்களாகிய மெத்தப்படித்தவர்கள்தான் தாழ்நிலையில் இருக்கும் மக்களை மாற்ற போராட வேண்டும், அது அவர்களுடைய கடமை என்பதை வலியுறுத்துவதாக இந்த படத்தின் கதை அமைந்திருந்தது. ஒரு திரைப்படம் ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு உன்னால் முடியும் தம்பியும் ஒரு உதாரணம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.